இந்தி படம் என்ற ஒரே காரணத்திற்காக ஆஸ்கர் விருதுக்கு லாபத்தா லேடிஸ் திரைப்படத்தை பரிந்துரைத்ததை ஏற்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 97வது ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புவதற்காக தமிழில் தங்கலான், வாழை, கொட்டுக்காளி, ஜமா, ஜிகர்தண்டா டபுள்-எக்ஸ், மகாராஜா, மலையாளத்தில் ஆடு ஜீவிதம், உள்ளொழுக்கு உட்பட நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 29 திரைப்படங்கள் பரிசீலனை பட்டியலில் இருந்தன. இறுதியாக சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புவதற்காக அமீர் கான் தயாரிப்பில் அவரது மனைவி கிரண் ராவ் இயக்கிய லாபட்டா லேடிஸ் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் லாபட்டா லேடிஸ் திரைப்படம் அனுப்பப்பட்டதை முன்வைத்து பல்வேறு விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்துள்ளன. இயக்குனர் வசந்த பாலன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லாபட்டா லேடிஸ் ஹிந்தி திரைப்படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் டிராமா எனவும், அதைவிட கொட்டுக்காளியோ உள்ளொழுக்கோ ஆடு ஜீவிதமோ இந்தியா சார்பாக ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கொட்டுக்காளி, தங்கலான், வாழை, மகாராஜா உள்ளிட்ட கதையும் கருத்தும் தாக்கமும் மிகுந்த தமிழ் படங்கள் ஆஸ்கர் விருதிற்கு பரிந்துரைப்பதற்கான பட்டியலில் இருந்தும் ஹிந்தி படம் என்ற ஒரே காரணத்திற்காக ஆஸ்கர் விருதுக்கு லாபட்டா லேடிஸ் திரைப்படத்தை பரிந்துரைத்ததை ஏற்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் எந்த சர்வதேச விருது பரிசீலனை பட்டியலாக இருந்தாலும் ஹிந்தி படங்களே பெரும்பாலும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஜூரி குழுவில் மும்பை திரையுலகைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஆதிக்கம் செலுத்துவதே இதற்கு முக்கிய காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.